ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எஃப்ஜே ஹோம்மேடு நாம் இன்றைக்கி பார்க்குற ஃபுட் ஐட்டம் வந்து பருத்தி பால். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பருத்தி பால் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருத்தி நம்ம அமேசான் ஆன்லைன் நல்லா கிடைக்குது. அந்த பருத்தி நல்லா வாங்கி 8 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். பால் பருத்தின்னு சொல்லி வாங்கணும். அதுக்கப்புறமா நல்லா 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா வந்து அமுங்கும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் சுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்வீட்க்கு நம்ம வந்து கருப்பட்டி தான் போடணும். பருத்தி பாலுக்கு கருப்பட்டி தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சுகரோ வேறு எதுவுமே போடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சரிசி கொஞ்சம் ஊற போட்டுக்கலாம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. பருத்தியை நல்லா மிக்சியில் அரைக்காமல் நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லா அரைக்க வரும். அதுக்கப்புறம் நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம். பருத்தியை பால் எடுத்து தனியாக வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கிற பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக் பண்ண வந்து கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருத்தி பாலை நல்லா நைஸாக ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்தளவுக்கு அதில் உள்ள செக்கை, டஸ்ட்டு எல்லாமே வந்துடும். ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சரிசியை அரைச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை நல்லா பாகு காய்ச்சி அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம், அதையும் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா சூப்பரான பருத்தி பால் ரெடி ஆகிடும். எக்கச்சக்கமான நன்மைகள் உள்ள இந்த பருத்தி பால் வந்து வயிற்றுப்புண் குணமாகிறதுக்கும், சளி இருமலெல்லாம் குணப்படுத்துறதுக்கு, ரத்த அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு, அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி பருத்தி பாலை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வயிற்றுப்புண்லாம் ரொம்ப வந்து சீக்கிரமாகவே வந்து க்யூர் ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.